மார்க்கெட் வீதியை கடக்கும் பொழுதே அவரை பார்த்து விட்டாள் ரேணு. இப்போது வந்தார் என்றால் பொழுது சாயும் வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகராமல் புலம்பி தீர்த்து விடுவார். பேரம் பேசிக் கொண்டிருந்த காய்கறிகளை கைவிட்டு குறுக்கு சந்தில் புகுந்து நடையை எட்டி போட்டாள் ரேணு. அவளது வேகத்தை பார்த்து பின்னால் ஏதாவது விரட்டிக்கொண்டு வருகிறதா என்ற ரீதியில் பார்த்தனர் அவளை கடந்து போனவர்கள். நின்று நிதானித்து யோசிக்க நேரமில்லை. மூச்சிறைக்க வீட்டினுள் நுழைந்தாள் ரேணு. எதுவும் பிரச்சனையா என்ற சதாசிவத்தின் கண்கள் அவளை தாண்டி வெளியே தேடியது. பிரச்சனை எனக்கில்லை, உங்களைத்தான் தேடி வருது என்றாள் ரேணுகா. அதான் வந்துருச்சே, 34 வருஷத்துக்கு முந்தியே என்றவர் அவளை ஒரு கேலி பார்வை பார்த்தார். இந்த கணக்கை பிற்பாடு தீர்த்து கொள்ளலாம் என்று அவசரமாக ஒத்தி போட்டுவிட்டு குரலை தாழ்த்தி, பரமேஸ்வரன் வந்துகிட்டு இருக்கார், நீங்க எங்கேயாவது போய் மறைவா உட்காந்துக்குங்க என்றாள். அவளை விசித்திரமாக பார்த்து தலைமறைவா பதுங்கிக்க, நான் அவர்கிட்ட கடனா பட்டிருக்கிறேன், கொஞ்ச நேரம் சும்மா இரு, நெற்குன்றத்திலிருந்து என்னை பார்க்கவே இவ்வளவு தூரம் வரார் என்ற பொழுதே கேட்டை திறந்து உள்ளே வந்தார் பரமசிவன். இதற்கு மேலும் பேச்சை வளர்க்க முடியாது என்று சம்பிரதாயத்துக்கு அவரை வரவேற்று உள்ளே சென்றாள். முன்பெல்லாம் 3-4 மாதத்துக்கு ஒருமுறை வந்து போனவர் இப்பொழுது மாதம் ஒரு முறை தவறாமல் வந்து விடுகிறார். அம்மாடி ரேணு, ஒரு தட்டு இருந்தா கொண்டேன், அரிநெல்லி பறிச்சுட்டு வந்திருக்கிறேன், கத்திரிக்காய் கூட இருக்குது, எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வைமா என்று ஹாலிலிருந்தே குரல் கொடுத்தார். சும்மாதான் உட்கார்ந்திருக்கிறார், கூப்பிட்ட குரலுக்கு உடனே எழுந்து போக வேண்டுமா? எரிச்சலில் 10 நிமிடம் தாமதமாகத்தான் வந்திருந்தாள். அவர் புலம்பலை கேட்பதற்கு இது ஏதோ லஞ்சம் போல தோன்றியது. வேஷ்டி முனையில் கண்களை துடைத்து கொண்டிருந்த பரமேஸ்வரன் மோர் டம்ளரை தந்ததும் வாங்கி கொண்டார். நிஜமா வீட்டில் இருக்கவே பிடிக்கல சதா, பார்த்து பார்த்து தானே மருமகளை கொண்டு வரோம், அவங்க வந்ததும் வீட்டையே புரட்டி போட்டுடுறாங்க, நாம இன்னும் 100 வருஷமா வாழ்ந்துட போறோம், அந்த அறிவு கூட இல்லை பாருங்க என அங்கலாய்த்து கொண்டிருந்தார். உலகம் எத்தனையோ மனிதர்களை பார்த்துவிட்டது, அதில் என் வீட்டு மனிதர் ஒரு புது ரகம், கொஞ்சம் அதீத அப்ராணி. பெரிதாய் மனிதர்களை வெறுக்க காரணம் தேடமாட்டார். அதை வசதியாக்கி கொண்டு பரமேஸ்வரன் மாதிரியான ஆட்கள் வந்து அத்தனையும் அவர் தலையில் கொட்டி போவதே வழக்கமாக இருந்தது. இதே பரமேஸ்வரன் நங்கநல்லூரில் ஒரே பிளாட்டில் இருந்த சமயம் வழியில் பார்த்தால் சிரிப்பதற்கு கூட டிஜிட்டல் பேமெண்ட் கேட்பார். இப்பொழுது தேடி வருகிறார் என்றால் இலக்காரம்தான். காலம் சூழலையும் வாழ்க்கையையும் திருப்பி போடுகிறது என்பது 1000 மடங்கு நிஜம். முதுமை அவருக்கு நிறைய கவலைகளை கொடுத்திருக்கிறது. அது அத்தனையையும் இங்கு வந்து கொட்டிவிட்டு போகிறார் என்பதுதான் ரேணுவின் கோபம். அவளுக்கு உடம்புக்கு முடியல, வந்த மருமகளும் சரியில்லை, இதையெல்லாம் பிள்ளை ஒரு வார்த்தை கேட்கிறானா? அதுவும் இல்லை. நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன்னு உனக்கு தெரியாதா சதா? இப்பொழுது செல்லா காசு மாதிரி நம்மை நடத்துறது வலிக்குது சதா என்று தன் போக்கில் புலம்பிக் கொண்டிருந்தார் பரமேஸ்வரன். தலையில் அடித்து கொண்ட ரேணு உள்ளே நகர இதற்கே காத்திருந்தவர் போல பரமேஸ்வரனின் கைகளை பற்றி கொண்டு ஆறுதல் சொல்ல துவங்கினார் சதாசிவம். 4 நாட்களுக்கு பின் கோவிலுக்கு சென்றிருந்த பொழுது வீட்டிலிருந்து போன் வரவே அவசரமாய் எடுத்தாள் ரேணு. ரேணு, சாமி பார்த்தாச்சா? எல்லாம் முடிஞ்சதுன்னா சீக்கிரம் வீட்டுக்கு வாயேன், ஊரிலிருந்து கல்யாணி அக்கா வந்திருக்கிறாங்க, ஏதோ பிரச்சனை போல என்றார் சதாசிவம். ஏதோ பிரச்சனை தனக்கே வந்தது போல இவர் பதறுகிறார் என பற்றி கொண்டு வந்தது. ஆமாம், உங்களை தேடி வர்றவங்கள யாராச்சும் பிரச்சனை இல்லாம வந்திருக்கிறாங்களா? இதையெல்லாம் கேட்டு கேட்டு நமக்கு என்னைக்கு பிரச்சனை வரப்போகுதோன்னு நான் அடி வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிண்டு இருக்கிறேன். எல்லோரும் சொல்ற மாதிரி இப்படி அப்ராணியாகவே இருந்தால் எப்படி? கொஞ்சமாவது சுதாரிப்பா இருக்க வேண்டாமா? மறுமுனை அமைதியாக இருக்கவே வருத்தமானாள் ரேணுகா. ஆனால் என் மனதின் வலியை எப்பொழுதுதான் வெளிப்படுத்த? இந்த இடத்தை தொடுவதற்கே ரொம்பவே உழைத்திருக்கிறோம். வயசு காலத்தில் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் வயதான நேரத்தில் அக்கடா என்று உட்கார முடிகிறதா? நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருப்பது பெரிய பாக்கியம். பிள்ளைகள் 2ம் போட்டி போட்டு தாங்குகின்றனர். அவர்கள் கையை எதிர்பார்க்காமல் கடவுள் எங்களை நிறைவாக வாழ வைத்திருக்கிறார், குறையொன்றுமில்லை என்று சொல்லும்படி வாழ்ந்து காமிப்பதே பெரிய வரம். அதற்கு ஏதாவது குந்தகம் வந்துவிடுமோ என்ற கவலை அவளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது.
கல்யாணி அக்கா தன் கஷ்டங்களை கொட்ட வந்திருந்தாலும் நெருங்கிய உறவு. கோவிலில் இருந்து திரும்பும் பொழுதே தின்பண்டமும் பழங்களும் வாங்கி கொண்டாள். உள்ளே அடியெடுத்து வைக்கும் பொழுதே கல்யாணி அக்கா வந்திருந்தாள். விளக்கு வைக்கும் நேரம் அக்கடா என்று மனசு ததும்ப முகத்தை இயல்பாக்கி கொண்டே கல்யாணி அக்காவிடம் முகம் கொடுக்க ஆரம்பித்தாள். சதா, என்னால் தாங்கவே முடியல. அந்த கடவுள் என்னை மட்டும் எதுக்கு இவ்வளவு சோதிக்கிறார்னு தெரியல. உடம்பும் மனசும் எத்தனை காயத்தை தான் தாங்கும். என்ன இது என்பது போல அவரை பார்த்தேன். முகத்தில் எந்த வெறுப்பும் இல்லாமல் கல்யாணி அக்கா பேசுவதை கேட்டபடியே அமர்ந்திருந்தார். காஃபி கொடுக்கும் பொழுது ஒரு கவலையை சொன்னார். சாதம் போடும்போது ஒரு துயரத்தை சொன்னார். மோர் ஊற்றும் பொழுது மூக்கை உறிஞ்சிக்கொண்டே ஏதோ ஒரு உபாதையை பற்றி பேசினார். எப்போதுடா அடுத்த நாள் வரும், இவர் கிளம்பி போவார் என்று தோன்ற ஆரம்பித்து விட்டது ரேணுகாவுக்கு. இருந்த ஒரே நாளில் 1000 எதிர்மறை அதிர்வுகள். இதற்கெல்லாம் முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்று காத்திருந்தாள் ரேணு. 2 நாட்கள் முகம் கொடுத்து பேசாமல் இருந்தாள். பொறுக்க முடியாமல், ரேணு என்னாச்சு, என்ன கோபம், சரியா முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறியே என மென்மையாக கேட்டார் சதாசிவம். நான் பேசி என்னாக போது, அதை கேட்கறக்கு உங்களுக்கு ஏது நேரம்? இப்படியெல்லாம் விளையாடுற வயசா நமக்கு? பேரன் பேத்திகளை பார்த்துட்டோம். இத்தனை வருஷத்துல நம் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. பொறுப்பான பிள்ளைகள், பாசமான மருமகள்கள், போதுமான வசதி, இந்த வயதிலும் ஆரோக்கியம். பிறகு ஏன் நீ இவ்வளவு வருத்தமாயிருக்கிற? அதேதான், இப்போ சொல்ற எல்லாமே இருக்குது. எங்கே இது எல்லாம் இல்லாமல் போயிடுமோங்கிற கவலைதான் எனக்கு. யோசிச்சு பாருங்க, இங்க உங்களை தேடிட்டு வர சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு யாராவது எந்த ஒரு நல்ல செய்தியாவது எடுத்துட்டு வராங்களா? எல்லாம் துயரமும் கஷ்டமும் சோகமும் தான். நீங்களே சொல்லுங்க, இவங்க எல்லாரையும் எவ்வளவு நாளா நமக்கு தெரியும். வாழ்க்கையில் எத்தனையோ நல்லது கெட்டதுகளை கடந்து வந்தவங்க தான். அப்போ எல்லாம் தேடிட்டு வராதவங்க இப்போ கஷ்டத்தை மட்டும் அள்ளி கொட்ட வராங்க. எனக்கு கவலையா இருக்குதுங்க. இப்படி அடுத்தவங்க வாழ்க்கைய குப்பைய கொட்டி கொட்டி நம்ம வாழ்க்கையில் ஏதோ குஷ்டம் வந்துருமோன்னு பயமா இருக்குது. ஏன் காலம்பூரா உங்களை அம்மாஞ்சி பிள்ளை பூச்சின்னு கேலி செய்த இவங்க கிட்ட நீங்கள் அதே தான் நிரூபிச்சுட்டு இருக்கிறீங்க. நாளைக்கே ஏதோ சின்ன வருத்தத்தோட இவங்களை எல்லாம் நாம் தேடிட்டு போய் பார்த்தால் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க என மனதில் நினைத்ததை கொட்டிவிட்டாள் ரேணுகா. ஒரு நிமிடம் அவளையே பார்த்தவர், அப்படி இல்லை ரேணு, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பார்க்குற எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியும். பிறந்த நாளுக்கும் கல்யாண நாளுக்கும் வலைதளங்களில் போஸ்டர் போட்டு சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்க முடியும். ஆனால் தோல்வியும் கவலையும் பிரத்யேகமானது. கண்ணீரையும் இன்னொருத்தர்கிட்ட அவ்வளவு எளிதாக சொல்லிட முடியாது. சீக்கிரமா எதையோ சொல்ல முடியாது. ஏன்னா கண்ணீர் மனுஷனோட பலகீனம்னு காலங்காலமாக சொல்லியே பழகியிருக்கிறோம் இல்லையா? அதனால் தன்னுடைய பலகீனத்தை காட்டிக்க நம்ம மனசு சம்மதிக்காது. அடுத்தவங்க தன்னுடைய தோல்விகளை பேச நம்மை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்க பார்வையில் நம்ம எவ்வளவு நம்பிக்கையானவங்களா தெரிகிறோம். அவங்க தன்னையே நம்ம கிட்ட விட்டு தர அளவுக்கு நம்பிக்கை வச்சு வரும் பொழுது அவங்களுக்காக 10 நிமிஷம் காது தர்றதுல என்ன தப்பு ரேணு என்றார். ஆச்சரியமாக நிமிர்ந்து பார்த்தாள் ரேணு. அவர் முகத்தில் எப்போதும் சாந்தம் இருக்கும். கடவுள் நமக்கு நிம்மதியையும் நிறைவையும் கொடுத்திருக்கிறார் ரேணு. அதுக்காக அது கிடைக்காம இருக்கிறவங்களை விட நாம் சிறந்தவங்கிறத நிரூபிக்கிறதுல அர்த்தமில்லை. உன் தோளில் பாரமில்லை. அடுத்தவங்க பாரத்தை குறைக்க உன் தோளை கொடுக்கறது தான் ஒரு சேவை. இதுவும் ஒரு சேவைதான் ரேணு. சேவை செய்கிறவங்களுக்கு இறைவன் எப்பொழுதும் கெடுதி செய்வானா என்ன? அமைதியின் உருவாக கேட்டவரின் தோளில் தெளிந்த மனதோடு சாய்ந்தாள் ரேணு. இனிமேல் நம்ம தோளையும் கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தாள் ரேணு. ஆமாங்க, நம்ம கஷ்டமாக இருக்கிற சமயத்தில் நம்மளை கேலி செஞ்சவங்களுக்கு நம்ம எப்போவுமே கேளிக்கையாக தெரிய வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் கஷ்டத்தில் நாமும் பங்கெடுக்கும் பொழுது கடவுள் நமக்கு எந்த ஒரு கெட்டதையும் செய்ய மாட்டார். அவர்களின் பாரத்தை குறைக்க நாம் தோள் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒருவித நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதியை நாம் எப்பொழுதும் கொடுக்கலாம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவை கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.